கோவையில் கத்தி முனையில் 1.25 கிலோ தங்கம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் தென்னலவன் இணைகிறார். தென்னலவன், என்ன நடந்தது? நிச்சயமாக. அதாவது கேரளா மாநிலம் திரிசூரை சேர்ந்தவர் ஜெய்சன் ஜேக்கப். இவர் பாத்தீங்கன்னா திரிசூர்ல ஜேபி ஜுவல்லரி என்ற நகைக்கடை வைத்து வருகிறார். குறிப்பாக இவர் கோவை, சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு நகைக்கடைகளிலிருந்து தங்க கட்டிகளை வாங்கி அதனை தங்க நகைகளாக வடிவமைத்து கொடுக்கும் பணிகளை செய்து வருகிறார். இந்த சூழலில் தான் கடந்த 12ஆம் தேதி ஜெய்சன் ஜேக்கப் மற்றும் அவரது கடையில் பணியாற்றி வரும் விஷ்ணு என்ற இருவரும் கேரளாவில் இருந்து கோவைக்கு காரில் வந்திருக்கிறார்கள். மேலும் கோவையில் இருந்து சென்னைக்கு ரயிலில் சென்ற அவர்கள் அங்கு ஏற்கனவே செய்த தங்க நகைகளை கொடுத்துவிட்டு மீண்டும் 1.25 கிலோ தங்க கட்டிகளை வாங்கி கொண்டு இன்று காலை கோவை வந்திருக்கிறார்கள். மீண்டும் கோவையிலிருந்து கேரளாவிற்கு காரில் சென்ற போது தமிழக கேரள எல்லையான காக்காச்சாவடி அருகே வந்தபோது திடீரென இவர்கள் சென்ற காரை ஒரு லாரி வழிமறித்திருக்கிறது. லாரியில் இருந்து இறங்கிய 5 பேர் கொண்ட கும்பல் திடீரென காரின் கண்ணாடியை உடைத்து உள்ளே நுழைந்திருக்கிறார்கள். மேலும் அந்த காருடன் அங்கிருந்து சென்ற கும்பல் கேரளா எல்லையில ஜெய்சன் ஜேக்கப் மற்றும் விஷ்ணு ஆகிய இருவரையும் இறக்கி விட்டுவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக வழக்கமாகவே பாத்தீங்கன்னா இந்த தமிழக கேரளா எல்லையான அந்த காக்காச்சாவடி, வாளையாறு உள்ளிட்ட பகுதிகளில் அதாவது நகைகள் மற்றும் இந்த ஹவாலா பணம் கடத்தி செல்லும் கும்பலை குறிவைத்து ஒரு கும்பல் இந்த கொள்ளை சம்பவங்களை ஈடுபட்டு வராங்க. அந்த அடிப்படையிலேயே சென்னையிலிருந்து 1.25 கிலோ தங்கத்தை நகைக்கடை வியாபாரிகள் எடுத்து செல்வதை அறிந்த மர்ம கும்பல் இந்த கொள்ளையை அரங்கேற்றிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக ஜெய்சன் ஜேக்கப் கொடுத்த புகார் அடிப்படையில காக்காச்சாவடி போலீசார் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து அந்த மர்ம கும்பலை தேடிட்டு வர்றாங்க. முதல் கட்டமாக இந்த கோவை பாலக்காடு நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றி ஆய்வுகளை துவங்கி இருக்கிறாங்க. அதே போல வாளையாறு, பாலக்காடு போலீசாருக்கும் இது குறித்தான தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில தற்போது வாளையாறு மற்றும் பாலக்காடு பகுதியிலையும் கேரளா போலீசார் வாகன சோதனையில ஈடுபட்டு வராங்க. இந்த சம்பவமானது பாத்தீங்கன்னா இன்று காலை 8 மணி அளவில் நடந்திருக்கிறது. சென்னை சவுகார்பேட்டையில் இருந்து இந்த தங்க கட்டிகளை இருவரும் வாங்கி கொண்டு ரயில் மூலமாகத்தான் கோவை வந்திருக்கிறார்கள். கோவையில் இருந்து காரில் சென்ற போது இந்த கொள்ளை சம்பவமானது அரங்கேறி இருக்கிறது. முதல் கட்டமாக இந்த நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா காட்சிகள் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதை போலீசார் ஆய்வு செய்து வருகிறார்கள். அதே போல பாலக்காடு சுங்கச்சாவடியில் இருக்கக்கூடிய கேமரா காட்சிகளையும் வைத்து தற்போது போலீசார் தீவிரமாக விசாரிச்சுட்டு வராங்க. அதாவது லாரியில் இந்த கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றி சென்ற அந்த மர்ம நபர்கள் அந்த நகைக்கடை உரிமையாளரின் காரையும் எடுத்து சென்றிருக்கிறார்கள். மேலும் அவர்கள் லாரியையும் தற்போது அவர்களிடம் எடுத்து சென்ற காரணத்தினால போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.